மண்ணுக்கு நம்ம இயற்கையாக கொடுத்தோம்னா மண்ணும் நமக்கு நிறைய கொடுக்குங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சௌமி எல்வின் விலாக். பேசுகிறது நான், கேட்குறது நீங்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு முயற்சி எடுத்தால் பல பேர் தடுப்பாங்க, ஆனால் சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி எனக்காக 148 நல்ல உள்ளங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க, கோச்சிக்காமல் கேளுங்க. உங்களது சிறிய முயற்சி என்னுடைய பெரிய வெற்றி. ஏன் சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப்ங்கிற சின்ன முயற்சியை நீங்கள் எனக்கு கொடுத்தா பெரிய முயற்சியாக வெற்றி கிடைக்கும். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, அறிவுரை சொன்னதும் நன்றி சொன்னதெல்லாம் போதுமா? வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லுன்னு நீங்கள் நினைப்பது தெரியுது. சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, செடிகளுக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி இயற்கையாக உரம் தயாரிக்கிறது என்பதை இந்த காணொலியில் நான் தெளிவாக உங்களுக்கு கூறுகிறேன். அதுவே லிக்விட் ஃபெர்டிலைசராக பார்க்க போகிறோம். ஏன்னா உரம்னு கொடுத்தா தனியாக உரம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அப்போ நமக்கு 2 வேலை. ஆனால் நான் சொல்கிற ஃபெர்டிலைசரை நீங்கள் தயார் பண்ணி தண்ணியில் கலந்தே செடிகளுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிருங்க. உணவே மருந்துன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் செயற்கை மருந்தை பயன்படுத்தி தான் உணவுக்கு தேவையான காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் போய் இயற்கை உரம் பயன்படுத்துங்க அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. நாம் சொன்னாலும் அவங்க அதிகமாக விளைச்சல் எடுக்கவும் லாபம் பார்க்கவும் பயன்படுத்தத்தான் பார்ப்பாங்க. அதை நம்மளால் மாற்ற முடியாது. அதற்கு பதிலாக நாமளே காய்கறிகளை உற்பத்தி செய்ய நான் சொல்கிற ஃபெர்டிலைசரை பயன்படுத்தி அறுவடையும் எடுக்கலாம் சிறப்பாக. வீட்டிற்கு முன்னாடி உள்ள இடத்திலேயோ அல்லது மாடியிலேயோ குட்டி குட்டி பாட் வைத்து செடிகள், கொடிகள், பூக்கள் என நம் சமையலுக்கும் பெண்கள் தலைக்கு வைக்கவும், பூஜை அறையில் சாமிக்கு வைக்கவும் தேவையான காய்கறிகள், பூக்கள் எல்லாத்தையும் விதைத்து வளர்த்து அறுவடை செய்வதற்கு தேவையான ஃபெர்டிலைசரை தயாரிக்கும் முறையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். சமையலுக்கு பயன்படுத்திய காய்கறிகளின் கழிவுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு வாளியில் போட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டரை சேர்த்து மூடி வைங்க. அதே போல் 7 நாள் இல்லை 10 நாள் உங்கள் வீட்டில் எவ்வளோ செடிகள் இருக்கோ அதுக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்து எத்தனை நாட்கள் உங்களுக்கு தேவையான செடிகள் இருக்கும்ல, கொஞ்சம் செடினா ஒரு 3 நாள் சேர்த்த காய்கறிகள் போதும். இல்லை அதிகமான செடிகள் இருக்குது, ஒரு 50க்கும் மேற்பட்ட செடிகள், கொடிகள் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் ஒரு 10 நாள் கூட காய்கறிகளை சேர்த்து தண்ணி ஊற்றலாம். அப்படிங்கும்போது நிறைய நமக்கு ஃபெர்டிலைசர் கிடைக்கும். அப்போ 10 நாட்கள் அப்படியே இருக்கணும், மூடி வச்சுருங்க. ஒவ்வொரு நாளும் குச்சியை வச்சு கலந்து விட்டிங்கன்னா மொத்த காய்கறியும் மேலே கீழேன்னு சர்க்கிள் ஆகும்போது நிறைய அந்த காய்கறியில் இருக்க நல்ல குணம்லாம் இறங்கி நமக்கு தேவையான ஃபெர்டிலைசர் தயாராகிக்கிட்டே இருக்கும். இதே போல் 10 நாளும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம தேவையான ஃபெர்டிலைசர் தயாராகிடும். ஃபஸ்ட்டு 1 கப் ஃபெர்டிலைசரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நார்மல் வாட்டராக நீங்கள் எந்த தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ எந்த தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். 2 கப் ஊற்றிக்கோங்க. சேர்த்து கலந்துக்கோங்க. ஒரு மொத்த இதாக கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்துக்கணும். செடிக்கு ஒவ்வொரு முறையும் ஊற்றும் போதும் ஒரு கலந்து தாங்க ஊற்றணும். ஏன்னா அந்த ஃபெர்டிலைசரோட இது கீழே படிஞ்சிரும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் செடிக்கு ஊற்றிட்டு மறுக்க மோளும்போது தண்ணியை எடுக்கும்போது ஒரு கலந்துட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி கொடுங்க. இது அடுத்தது செடிகளுக்கு கொடுப்பதுக்கு முன்னாடி கவனமாக கேட்டுக்கோங்க. 2 நாளைக்கு தண்ணி ஊற்ற வேணாம். அந்த தரை நல்லா காயட்டும். மண் காஞ்சதுக்கு அப்புறம் களைகள் எதுவும் இருந்துச்சுன்னா பிடுங்கி விட்டுட்டு ஒரு கிளறி விட்டு களை கொத்துவாங்கல்ல, வில்லேஜ்லலாம் அப்படி தான் சொல்லுவாங்க களை எடுக்கிறதுன்னு. நீங்கள் ஒரு டூல்ஸ் இருந்தாலோ ஏதோ இருந்தாலோ அதை வச்சு நீங்கள் ஒரு உழுது போட்ட மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர் ஊற்றினோடனே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி பண்ணினீங்கன்னா இன்னும் செடிக்கு உடனே உள்ளே அப்சர்வ் ஆகும். நீங்கள் காஞ்சு அப்படியே வறண்டு போய் இருக்கும்போது ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் மேலாப்புலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக களை எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றும் போது உள்ளுக்கு நல்லா போகும். மண்ணும் பொதுப்பு கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக களைகளை எடுத்து விட்டு களை கொத்துன மாதிரி நீங்கள்
செஞ்சிங்கன்னா மண் வந்து பொது பொதுன்னு இருக்கும். அப்போ இன்னும் நல்லா எந்த தாவரமாக இருந்தாலும் பூக்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல அறுவடை கொடுக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காந்து இருக்கும்போது இந்த ஃபெர்டிலைசரை உடனே அப்சர்வ் பண்ணிக்கும், அதாவது உள்வாங்கிக்கும் வேர்கள். அடுத்த நாள் நார்மல் வாட்ரு கொடுங்க, இன்னும் நல்லா அந்த தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி ரிசல்ட் நல்லா கொடுக்குங்க. மாதத்திற்கு 2 முறைன்னு கொடுங்க, 15 நாளைக்கு ஒரு முறை இந்த ஃபெர்டிலைசரை கொடுங்க. அடுத்தடுத்த ஃபெர்டிலைசராக நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு மீன் அமிலத்துக்கு பதிலாக மீன் வளர்த்து அந்த தண்ணியையும் நீங்கள் ஃபெர்டிலைசராக ஊற்றலாம்னு டிப்ஸு ஃபஸ்ட்டு சொன்னேன். இது வந்து அடுத்து நம்ம வீட்டிலே இருக்க காய்கறிகளை பற்றி அந்த தண்ணியை ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணலான்னு செகண்ட் டிப்ஸு சொல்லியிருக்கேங்க. அடுத்தடுத்து ஃபெர்டிலைசரு, உரம், மண்புழு உரம் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம இந்த ஃபெர்டிலைசரை எடுத்ததுக்கப்புறம் அந்த காய்கறி பழசு இருக்கும்ல, அதை என்ன பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே உங்களை வந்து சேரும். ஓகேங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். இயற்கை காய்கறிகளை அறுவடை செய்வதற்கு இது போல் ஃபெர்டிலைசரை பயன்படுத்துங்க. கடையில் உரம் வாங்காதீங்க. ஏன்னா இப்போ உடல் மாதிரி தாங்க செடிகளும் காய்கறிகளும் நல்லதாக கொடுத்தா நல்லதே நடக்குங்க. ஓகே, பாய்ங்க. ஹாப்பி கார்டனிங்.